அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் 6 பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு மேற்கொண்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கி கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைப்பின் மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாரம் அருந்தி 6 பெண்கள் உட்பட 60 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை இருப்பவர்கள் பலரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து வருகின்றனர். இதனால் இறப்புகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே சமயம் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவமனை, பூச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தற்போது வரை 20க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. எதிர்கட்சிகள் தரப்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆளுநர்களையும் சந்தித்து அவர்கள் தரப்பு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டப்பேரவையிலும் அவர்கள் முன்வைக்க வைத்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 6 பெண்கள் உயிரிழந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்தியை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. ஆணையம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தலைமையில் 3 பேர் கொண்டு விசாரணை குழு அமைத்திருப்பதாகவும் அவர்கள் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்வார்கள் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.